ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், குழம்பு கூட எல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போக முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வறுவல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 300 கிராம் சேனைக்கிழங்கை தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் இந்த சேனைக்கிழங்கு சேர்த்து அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா வேக வைக்கக்கூடாது. ஒரு கிழங்கு எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது மெதுவாக உடையணும். அப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வேக வச்சா அது மசாலாலாம் சேர்த்து பொரிக்கும் போது உடஞ்சிடும். வேக வச்சதுக்கு அப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சேனைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கணும். இதில் நீங்கள் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வர்றது வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்துக்கணும். இப்போது இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வறுபட்ட அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த வறுவலுக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்குல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்தரைச்ச மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த புளி தண்ணியும் இதோட சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 10 to 30 மினிட்ஸ் ஊற விட்டுடுங்க. ஊற வைக்க டைம் இல்லாதவங்க உடனே கூட செய்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஊற வைக்கும்போது அந்த கிழங்குல உப்பு காரம்லாம் பிடிச்சி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சேனைக்கிழங்க இதில் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்போ அடியில் பிடிக்காம இருக்கும். இப்போ பாருங்க, அந்த எண்ணெய் மசாலாலாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்து இருக்கிற கிழங்கு எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எல்லா விதமான வெரைட்டி சாதம், குழம்பு கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.